வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ரங்கசாமி. துணைநிலை ஆளுநரை சந்தித்து கடிதம் வழங்கினார். புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் ராஜினாமா. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்பு. தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்காதது ஜனநாயக விரோதம். தாவேகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டனம். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்காக அவர் இன்று காலை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து 15வது சட்டப்பேரவை கலைக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற புதிய 30 சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியலும் அரசு இதழில் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் அரசியல் நடைமுறைகளின்படி தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி இன்று காலை 11:25 மணியளவில் ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அப்போது புதிய அரசு பொறுப்பேற்கும் வரை காபந்து முதலமைச்சராக தொடர்ந்து செயல்படுமாறு துணைநிலை ஆளுநர் கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில், புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறையின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து ஆளுநரிடம் கடிதம் வழங்கியுள்ளேன். விரைவில் புதிய அரசு பதவியேற்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம் முடிந்ததும் ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதம் அளிக்கப்படும் என்றார். தமிழக அரசியல் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் விஜய் ஆட்சி அமைக்க சிரமப்படுவது குறித்து எனக்கு கருத்தில்லை. விஜய்க்கு என் வாழ்த்துக்கள். அவர் விரைவில் பதவியேற்று ஆட்சி அமைப்பார் என்று நம்புகிறேன் என தெரிவித்தார். ரங்கசாமியின் ராஜினாமாவை தொடர்ந்து புதுச்சேரியில் புதிய அமைச்சரவை அமைப்பதற்கான அரசியல் ஆலோசனைகள் தீவிரமடைந்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்ற கட்சி கூட்டம் விரைவில் நடைபெற்று புதிய அரசு அமைக்கும் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் தேர்தல் தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று வைத்திலிங்கம் காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில், ராஜினாமா தொடர்பாக இதுவரை காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடாத நிலையில் இந்த விவகாரம் புதுச்சேரியில் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி எதிர்பார்த்த வெற்றியை பெற தவறிய நிலையில் காங்கிரஸ் கட்சியில் அதிருப்தி அதிகரித்துள்ளது. குறிப்பாக தேர்தலுக்கு முன் சரியான திட்டமிடல் இல்லாததும் கூட்டணிக்குள் ஏற்பட்ட குழப்பங்களும் தோல்விக்கான முக்கிய காரணங்களாக கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மிக குறைந்த இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று கடும் பின்னடைவை சந்தித்தது. இதையடுத்து கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலரும் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் மீது அதிருப்தி தெரிவித்தனர். தேர்தல் தோல்விக்கு அவர் தார்மீக பொறுப்பேற்று தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த சூழலில் தேர்தல் தோல்விக்கான முழு பொறுப்பையும் ஏற்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து வைத்திலிங்கம் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் தனது ராஜினாமா கடிதத்தை காங்கிரஸ் உயர்மட்ட தலைமையிடம் அனுப்பியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. வைத்திலிங்கத்தின் ராஜினாமா தொடர்பாக இதுவரை காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடாத நிலையில் இந்த விவகாரம் புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த மாநில காங்கிரஸ் தலைவராக யார் நியமிக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் கட்சியினரிடையே எழுந்துள்ளது. தமிழகத்தில் தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை கொடுத்திருந்தும் அவரை ஆட்சி அமைக்க அழைக்காதது ஜனநாயக விரோதம் என்றும் மத்திய அரசின் கைப்பாவையாக ஆளுநர் செயல்படுவதாக புதுச்சேரி தாவேகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை கொடுத்திருந்தும் தமிழக ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை. இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி தாவேகா ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் ராமு ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், புதுச்சேரி மணவெளி தொகுதியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ராமு பாஜக அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்தது மரியாதை நிமித்தமாக சந்திப்பு என்று விளக்கம் அளித்த நேரு, தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரிடம் வழங்கியும் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்காதது ஜனநாயக விரோதம் என்றும் கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தனர். இதுபோன்ற செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன்
விஜய் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போதுமான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை கொடுத்திருக்கிறார். அவர் மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய இடம் ஆளுநர் மாளிகை அல்ல, சட்டப்பேரவை. ஆனால் இது போன்ற விவகாரங்களில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் இருந்தும் அதனை மதிக்காமல் மத்திய அரசின் கைப்பாவையாக ஆளுநர் செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியில் உயர் மின்னழுத்த கம்பியில் அடிபட்டு தேசிய பறவை மயில் பலியானது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அய்யனார் கோவில் வீதியில் அமைந்துள்ள புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் பணிமனை உள்ளுள்ள உயர் மின்னழுத்த கம்பிகளில் நமது தேசிய பறவையான மயில் அடிபட்டு உயிரிழந்துள்ளது. மேலும் இதனால் ராஜா நகர் மற்றும் புதிய பேருந்து நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்பட்டது. இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேய மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி காவல்துறை, மின்துறை, வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அப்பகுதிகளில் மின் விநியோகம் சரி செய்ய தொடங்கும் பணி மின்துறை ஊழியர்களால் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் வனத்துறையினரிடம் உயிரிழந்த மயிலினை இந்திய தேசிய கொடியை போற்றி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். நிகழ்வின் போது உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நேயம் மக்கள் கழக பிரமுகர்களும் காவல்துறையினரும் வனத்துறையினரும் மற்றும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக அதிகாரிகளும் ஊழியர்களுக்கு பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி நகர பகுதிகளில் நடைபெற்ற RSS அணிவகுப்பு ஊர்வலம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்றது. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தின் தென் பாரதம், கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்களுக்கான 20 நாள் பயிற்சி முகாமானது புதுச்சேரியில் ஐயங்குட்டி பாளையத்தில் உள்ள விவேகானந்தா பள்ளியில் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி தொடங்கி சிறப்பான முறையில் நடந்து வருகிறது. பயிற்சியின் ஒரு பகுதியாக அணிவகுப்பு ஊர்வலமானது இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பயிற்சியில் ஈடுபட்ட இருப்பவர்களும் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பவர்களும் சேர்ந்து மொத்தம் 190 நபர்கள் அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முகாம் தலைவர் CN பிரகாஷ், மாநில துணைத் தலைவர் ஆடிட்டர் செல்வராஜ், புதுச்சேரி நகர தலைவர் தாமோதரன், வரவேற்பு குழு தலைவர் கபிலன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு அணிவகுப்பு ஊர்வலத்தை பார்வையிட்டனர். அணிவகுப்பு ஊர்வலமானது கடற்கரை சாலையில் மகாத்மா காந்தி சிலை அருகில் உள்ள காந்தி நேரு திடலில் சங்க பிரார்த்தனையுடன் துவங்கி கடற்கரை சாலை, பாரதி பூங்கா, சுபாஷ் சந்திரபோஸ் சாலை, மகாத்மா காந்தி சாலை சென்று காந்தி நேரு திடலில் நிறைவு பெற்றது. இந்த பயிற்சி முகாமின் பயிற்சியை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் வரும் மே 15ஆம் தேதி மாலை பொது நிகழ்ச்சியுடன் நிறைவு பெறுகிறது. புதுச்சேரி நகர பகுதியில் நடைபெற்ற இந்த RSS அணிவகுப்பு ஊர்வலம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்றது. புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவை கலைக்கப்பட்டதாக சட்டப்பேரவை செயலாளர் தயாளன் அதிகாரப்பூர்வ உத்தரவு வெளியிட்டுள்ளார். துணைநிலை ஆளுநரின் ஆணைப்படி கடந்த மே 5ஆம் தேதி முதல் 15வது சட்டப்பேரவை கலைக்கப்பட்டதாக அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி NDA ஆட்சி நடைபெற்று வந்த நிலையில் 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் அதே கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளது. தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டதை தொடர்ந்து புதிய 16வது சட்டப்பேரவை அமைப்பதற்கான நடைமுறைகள் தொடங்கியுள்ளன. இதுகுறித்து அரசு வட்டாரங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிவுகளை அறிவித்ததன் மூலம் 15வது சட்டப்பேரவையின் காலம் நடைமுறையில் நிறைவடைந்ததாக கருதப்படுகிறது. புதிய உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் அரசியல் அமைப்பு சட்டத்தின் தொடர்புடைய பிரிவுகளின் அடிப்படையில் 15வது சட்டப்பேரவை கலைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய முதல்வர் மற்றும் சட்டப்பேரவை தலைவர் உள்ளிட்டோர் புதிய அரசு மற்றும் புதிய சட்டப்பேரவை அமைக்கப்படும் வரை தங்களது பொறுப்புகளை தொடர்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சட்டப்பேரவையில் முதல்வர் மற்றும் பேரவைத் தலைவர் பதவியேற்பு நடைபெறும் வரை நிர்வாக தொடர்ச்சி நீடிக்கும் என்றும் அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். 15வது சட்டப்பேரவையின் பதவிக்காலம் இயல்பாக ஜூன் 15, 2026 வரை இருந்தாலும் தேர்தல் முன்கூட்டி நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியாகியுள்ளதால் சட்டப்பேரவை முன்கூட்டியே கலைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் 15வது சட்டப்பேரவையில் இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மே 5ஆம் தேதி வரை மட்டுமே சம்பளம் வழங்கப்படும் என்றும், புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 16வது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைத்த மே 6ஆம் தேதி முதல் சம்பளம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பெரும்பான்மை பலம் பெற்றுள்ள NR காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி ஆட்சி அமைக்க உரிமை கோரிக்கை விடுக்கும் நேரத்தில் துணைநிலை ஆளுநர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை குறித்து முடிவெடுப்பார் எனவும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற அர்ச்சனன் தபசு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார்.
புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதில் 4ஆம் நாள் உபயதாரர்கள் சான்றோர் குலமரபினர், கிராமணியா மற்றும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் உபயம் நடைபெற்றது. முன்னதாக காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை ஸ்ரீ திரௌபதி அம்மன், முத்தால் ராயர் மற்றும் ஆலய வளாகத்தில் உள்ள பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை சுவாமி வீதி உலா மற்றும் வான வேடிக்கைகள் நடைபெற உள்ளது. மேலும் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சாமியை தரிசனம் செய்தார். இதில் ஆலய நிர்வாகிகள் ஆனந்தனுக்கு மாலை அணிவித்து முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அர்ஜுனன் தபசு விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சான்றோர் குல மரபினர்கள், கிராமணியார், நாடார் மற்றும் 4ஆம் நாள் உபயதாரர்கள், ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். கலிதீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியில் 28வது ஆண்டு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி திருபுவனை கலிதீர்த்தால் குப்பம் பகுதியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியில் 28வது ஆண்டு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. துணை காவல்துறை அதிகாரி சத்யசுந்தரம் கலந்து கொண்டு பேசினார். விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர் லெப்டினல் கதிர்வேல் கலந்து கொண்டு தலைமை தாங்கி ஆண்டறிக்கை வாசித்து விழாவை துவக்கி வைத்தார். பேராசிரியர் மேரி ஜூடி அனைவரையும் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி துணை காவல்துறை அதிகாரி சத்யசுந்தரம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்து பேசினார். அவர் மாணவரிடம் பேசும்போது, கிராமப்புறங்களில் சிறந்து விளங்கக்கூடிய இந்த கல்லூரி பல்வேறு துறை சேர்ந்த மாணவர்களை உருவாக்கி இந்த நாட்டுக்கு தருகின்றனர். உங்களுடைய கனவுகளின் நிஜமான ஹீரோக்கள் உங்கள் பெற்றோர்கள். அவர்களுடைய கனவை நினைவாக்கி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். தவறான பழக்கங்களில் மாணவர்கள் செல்லக்கூடாது. எல்லாருக்கும் முன்னுதாரணமாக திகழ வேண்டும். சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து துறையின் அனைத்து நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அவர் பேசினார். முன்னதாக கல்லூரியின் சார்பில் தேசிய தரைப்படை மாணவர்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் சார்பில் நடன நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் பல்வேறு துறைகளை சேர்ந்த பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் துணை பேராசிரியர் விவேகானந்தன் அனைவருக்கும் நன்றி கூறினார். தமிழகத்தில் தவேகா தலைவர் விஜய் பதவியேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் தவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை கொடுத்திருந்தும் தமிழக ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை. இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி தவேகா ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் தவேகா சட்டமன்ற உறுப்பினர் ராமு ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், புதுச்சேரி மணவெளி தொகுதியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ராமு பாஜக அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்தது மரியாதை நிமித்தமாக சந்திப்பு என்று விளக்கம் அளித்த நேரு, தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை தவேகா தலைவர் விஜய் ஆளுநரிடம் வழங்கியும் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்காதது ஜனநாயக விரோதம் என்றும் கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தனர். இதுபோன்ற செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், விஜய் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போதுமான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை கொடுத்திருக்கிறார். அவர் மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய இடம் ஆளுநர் மாளிகை அல்ல, சட்டப்பேரவை. ஆனால் இது போன்ற விவகாரங்களில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் இருந்தும் அதனை மதிக்காமல் மத்திய அரசின் கைப்பாவையாக ஆளுநர் செயல்படுவதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,975, வெள்ளி 1 கிராம் 269. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ரங்கசாமி. துணைநிலை ஆளுநரை சந்தித்து கடிதம் வழங்கினார். புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் ராஜினாமா. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்பு. தவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்காதது ஜனநாயக விரோதம். தவேகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டனம். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவை கலைப்பு. சட்டப்பேரவை செயலாளர் தயாளன் அதிகாரப்பூர்வ உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி.